தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக டாப் நடிகராக விளங்கி வருபவர் தளபதி விஜய். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார். அப்போதுதான் தற்போது கமிட் ஆகி இருக்கும் படங்களில் நடித்து முடித்துவிட்டு முழு நேரமாக அரசியலில் இறங்க இருப்பதாக கூறினார். இதை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சினிமாவில் டாப் இடத்தில் இருக்கும் போது விலகுவது மிகவும் அரிதாகும். அப்படி நடிகர் எம்ஜிஆர் தான் செய்தார். தற்போது தளபதி விஜயும் அதே வழியை பின்பற்றி வருகிறார். தளபதி விஜய் தனது 69வது படத்துடன் சினிமா பயணத்தை நிறுத்திக் கொள்வதாக கூறிய பின் பலர் அதற்கு பாராட்டு தெரிவித்தாலும் பெரும்பாலானோர் சோகமடைந்தனர். இதனால் ஒரே படத்தில் மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு போகலாமே என்று சிலர் கோரிக்கை வைத்தனர். அவர்களுக்கு ஏற்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தளபதி விஜய் 70வது படத்தில் நடிக்க முடிவு செய்திருப்பதாகவும் இந்த படத்திற்காக 15 நாட்கள் அல்லது அதற்கும் குறைவான நாட்கள் கால்ஷீட் கொடுக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தை யார் இயக்க இருக்கிறார் என்பது குறித்த தகவலும் வெளியாகி இருக்கிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இயக்கியதே 5 படங்கள் தான் என்றாலும் அதில் தளபதி விஜய் வைத்து மட்டும் 3 படங்களை இயக்கியவர் அட்லி. இவர்தான் தற்போது தளபதி 70வது படத்தை இயக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஜவான் படத்திற்கு பிறகு பான் இந்திய இயக்குநராக மாறிவிட்டார். தளபதி விஜய் வைத்தும் இன்னொரு பிரபல ஹீரோவை வைத்தும் ஒரு படத்தை இயக்க வாய்ப்பிருப்பதாக திரை வட்டாரங்களில் பேசிக் கொள்கின்றனர். தளபதி 70 படம் குறித்து இப்போது வரை எந்த அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நடிகர் விஜய் 2025ஆம் ஆண்டு மாநாடு ஒன்றை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமையாக சினிமாவை விட்டு விலகுவதற்கு எடுத்துக் கொள்வார் என பலர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இனி முடிவெடுப்பது தளபதி விஜயின் கைகளில் தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.